வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் பெரிய மனது. கதைக்குள்ள போலாமா? என்னங்க, இன்னைக்கு நம்ம அத்தைய பாத்துக்க ஆள் வராங்கல்ல? ஆமா லலிதா, இன்னைக்கு அனுப்புறேன்னா அந்த கருணை இல்லம் செக்ரட்டரி சொன்னாரு. காலையில் அவசரமாக பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருந்தனர் சுரேந்தரும் அவரது மனைவி லலிதாவும். இருவரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருந்தனர். அவர்களுக்கு குமார் என்ற 12 வயது மகன் இருந்தான். காலை 8 மணிக்கு மூவரும் கிளம்பினால் மாலை 5 மணிக்கு தான் வீடு திரும்புவர் சுரேந்தரும் லலிதாவும். குமார் மட்டும் 4 மணிக்கே வீட்டிற்கு வந்து விடுவான். வீட்டில் சுரேந்தரின் அம்மா பார்வதி பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையாக இருந்தார். அவரை பார்த்து கொள்ள அவர்களுக்கு சரியான ஆள் அமையாததால் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தனர். 2 நாட்களுக்கு முன்பு அவர்கள் பள்ளிக்கு வந்த கருணை இல்லத்தின் செக்ரட்டரி சுரேந்தருக்கு நன்கு பரிச்சயமானார். அவர்கள் பேச்சுவாக்கில் தங்கள் குடும்பங்களை பற்றி பேசுகையில் பார்வதியை குறித்து அவரிடம் குறைப்பட்டு கொண்டான் சுரேந்தர். அவரை வீட்டில் இருந்து தங்கி பார்த்து கொள்ள ஆள் வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதற்கு தங்கள் இல்லத்தில் அன்னபூரணி என்ற ஒரு 50 வயது பெண்மணி இருப்பதாகவும் அவள் மிகவும் சேவை மனப்பான்மை கொண்டவர் என்றும் அவர்கள் உங்கள் தாயை நன்கு கவனித்துக் கொள்வார் என்றும் கூறினார் செக்ரட்டரி. அவரை உடனே அனுப்பி வைக்குமாறு கூறினார் சுரேந்தர். அந்த அன்னபூரணிக்காகத்தான் இன்று காலையில் இருந்து காத்து கொண்டிருந்தனர் சுரேந்தரும் லலிதாவும். வெளியே ஆட்டோ சத்தம் கேட்டது. லலிதாவும் சுரேந்தரும் ஆவலாக வெளியே எட்டி பார்த்தனர். ஆட்டோவில் இருந்து ஒரு பெண்மணி கையில் பெட்டியுடன் இறங்கி சுற்றும் மற்றும் பார்த்து கொண்டு மெதுவாக நடந்து வந்தாள். அவளை பார்த்து இருவரும் சற்று அசந்து நின்றனர். என்னங்க, இவங்கள பார்த்தா ஆயாவலிக்கு வந்த மாதிரியே தெரியலையே, ஏதோ பெரிய வீட்டு பொம்பளை மாதிரி இருக்காங்க என்று வெளியே வந்து கொண்டிருந்த அன்னபூரணியை பார்த்து கொண்டே கூறினாள் லலிதா. ஆமாம்மா, நானும் அதுதான் யோசிக்கிறேன். ஒருவேளை நல்ல வாழ்ந்த குடும்பமா இருக்கும், இல்லைன்னா பசங்க வீட்டை விட்டு அனுப்பிட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த அநாத ஆசிரமத்துல வந்துட்டு இருக்காங்க, பாவம் என்றாள் லலிதா. அன்னபூரணி சிரித்த முகத்துடன் வந்து நின்றாள். சுரேந்தர் சார் என்று அவள் கூறுவதற்குள், ஆமாம்மா, நான் தான். செக்ரட்டரி சொன்ன அம்மா நீங்க தானா? ஆமா சார், என் பேரு தான் அன்னபூரணி, கருணை இல்லத்துல இருந்து வரேன். ஓகேம்மா, இங்க எங்க அம்மா பாத்துக்க தான் அவங்கள வர வச்சோம். அவங்களுக்கு பக்கவாதம் வந்து படுத்த படிக்க ஆயிட்டாங்க. அதுல இருந்து நாங்க அவங்கள பாத்துக்க எத்தனையோ பேர் ஏற்பாடு பண்ணிட்டோம். ஆனா யாருமே 1 மாசத்துக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டேன்றாங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஆமா, நான் அவங்கள பாக்கலாமா? வாங்க என்று அவளை உள்ளே அழைத்து சென்றாள் லலிதா. கட்டிலில் போர்வையின் கீழ் ஒரு மெலிதான உடல் ஒன்று படுத்திருந்தது. அதில் எந்த அசையும் இருப்பதாக தெரியவில்லை. அந்த பழுதடைந்த கண்களினால் பார்வையை கூராக்கி உற்று அன்னபூரணியை பார்த்தாள் பார்வதி பாட்டி. என்னம்மா பாக்குறீங்க? என் பேரு அன்னபூரணி. நான் தான் இனிமே உங்களை பாத்துக்க போறேன். உங்களுக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட கேட்கலாம். இனிமேல நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன், சரியா என்று பார்வதியின் அருகில் சென்று கூறினாள் அன்னபூரணி. பார்வதி அமைதியாக அவளை பார்த்து தலையசைத்தாள். வாங்க, நான் உங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டுறேன் என்று வெளியே அழைத்து சென்றாள் லலிதா. வீட்டை சுத்தி காட்டிவிட்டு, அம்மா, நீங்க இங்க ஃப்ரீயா இருந்துக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ எங்க கிட்ட கேளுங்க. நான் காலையில சமைச்சு வச்சுட்டு போயிடுவேன். எங்க பையன் சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் வந்துடுவான். நாங்க 5 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம்மா. அன்னபூரணியிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு அவர்கள் சென்றனர். மாலை அவர்கள் வீட்டிற்கு வந்ததும் சற்று நேரம் அமைதியாக அசைவற்று நின்றனர். என்னங்க இது, நம்ம வீடு தானா என்றாள் லலிதா. ஆமா லலிதா, எனக்கே அதுதான் சந்தேகமா இருக்கு என்று சுற்றி சுற்றி பார்த்து கொண்டு நின்றான் சுரேந்தர். வீடு முழுவதும் அழகாக சுத்தம் செய்து போட்டு சாம்பிராணி புகையை போட்டு கமகமவென வாசனையாக இருந்தது. குமார் பள்ளியிலிருந்து வந்து வேறு உடைகளை மாற்றிக்கொண்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொண்டிருந்தான். உள்ளே பார்வதி பாட்டியின் அறை நன்கு டெட்டாயில் போட்டு துடைத்திருந்தது. கட்டிலில் வேறு பெட்ஷீட் போட்டு பளிச்சென்று காணப்பட்டது. பாட்டியும் பளிச்சென உடைகளை மாற்றிக்கொண்டு உடம்பெல்லாம் பவுடர் போட்டு பளபளப்பாக இருந்தாள். அவள் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. பாட்டியை சாய்த்து உட்கார வைத்து அவளுக்கு சூடாக கஞ்சியை ஊட்டி கொண்டிருந்தாள் அன்னபூரணி. என்னம்மா, ஒரே நாள்ல வீட்டை இவ்வளவு நல்லா ஆக்கிட்டீங்க? நாங்க 2 பேரும் வேலைக்கு போறதால எங்களால அப்பப்ப சுத்தம் செய்ய முடியாது. வாரம் 1 நாள் தான் லீவு கிடைக்கிறதால நாங்க அன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துக்குவோம். வர்ற வேலைக்காரங்களும் ஏதோ கடமைக்கு வேலை செய்வாங்க. எங்க மாமியார் படுக்கையிலேயே சில சமயம் யூரின் போயிடுவாங்க. அதெல்லாம் கிளீன் பண்ண முடியாதுன்னு சலிச்சுக்குவாங்க. ஆனா நீங்க பொறுமையா எல்லாம் செஞ்சிருக்கீங்க. இந்த வீட்டை இவ்வளவு சுத்தமா பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு
என்றாள் லலிதா. பின்ன வீடு சுத்தமா இருந்தா தானே நோய் அண்டாது. அதுவும் வயசானவங்க பசங்க இருக்கிற வீடுனா நாம எப்பவும் சுத்தமா வச்சுக்கணும். சரி, நான் டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன், நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சாப்பிடுங்க என்றாள் அன்னபூரணி. ஆ, உங்க பர்மிஷன் இல்லாம நான் கிச்சனுக்கு போய் சமைச்சிட்டேன். பாவம், நீங்க டயர்டா வருவீங்க, அதுதான். அம்மா, என்ன நீங்க நாங்க சொல்லாமலே எங்களுக்காக உதவி செஞ்சிருக்கீங்க. இதுக்கு நாங்க இல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும் என்றான் சுரேந்தர். அன்றிலிருந்து சுரேந்தருக்கும் லலிதாவிற்கும் மிகவும் நிம்மதியாக இருந்தது. அன்னபூரணி வீட்டையும் பார்வதி அம்மாவையும் நன்கு கவனித்துக் கொள்வதால் அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். 2 வாரங்கள் சென்றது. அன்று அன்னபூரணி செல்போனில் யாருடனோ வெகு நேரம் மாடியில் பேசிவிட்டு உள்ளே வந்தாள். சார், நான் அவசரமா ஊருக்கு போனோம், வர 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் நீங்க பாத்துக்கணும். இல்லனா நானே வேற ஒரு ஆளை சொல்லிட்டு போவா? அவங்களும் என் கூட ஆசிரமத்தில் இருந்தவங்க தான். சுதாகருக்கும் லலிதாவிற்கும் முகம் மாறியது. அம்மா, என்ன சொல்றீங்க? நீங்க இருக்கிறதால தான் நாங்க கொஞ்ச நாளா நிம்மதியா இருந்துட்டு இருக்கோம். நீங்க திடீர்னு இப்படி சொன்னா நாங்க என்ன பண்றது? அவசரமா போய் தான் ஆகணுமா என்றான் சுரேந்தர். ஆமா சார் என்றாள் அன்னபூரணி. சரி, யாரையோ சொன்னீங்களே, அவங்கள போன் போட்டு வர சொல்லிடுங்க. நீங்க வந்து 1 மாசம் கூட ஆகல, ஆனா அதுக்குள்ள இப்படி லீவ் எடுத்துட்டு போறீங்களே. இனிமே இந்த மாதிரி அடிக்கடி நீங்க போக கூடாது. உங்க சம்பளத்துல இருந்து தான் அவங்களுக்கு சம்பளம் தருவோம் என்றாள் லலிதா சலித்து கொண்டு. சரிம்மா, இந்த ஒரு வாட்டி என்ன போக விடுங்க, இனிமே நான் போக மாட்டேன் என்றாள் அன்னபூரணி. பிறகு போன் செய்து ராஜியை வரவழைத்து விட்டு அவசரமாக கிளம்பினாள் அன்னபூரணி. புதிதாக வந்த ராஜி அவ்வளவாக அலட்டி கொள்ளாமல் ஏதோ கடமைக்கு வேலை செய்து கொண்டிருந்தாள். அவள் வேலையில் சுதாகருக்கும் லலிதாவிற்கும் திருப்தியே இல்லை. என்னதான் இருந்தாலும் அந்த அன்னபூரணி அம்மா இப்படி அவசரமா ஓடக்கூடாது. அப்படி என்ன உங்களுக்கு ஊர்ல வேலை இருக்க போது? யாரும் இல்லைன்னு தானே ஆசிரமத்துல வந்திருக்காங்க என்று சலிப்புடன் கூறினாள் லலிதா. ஆமா லலிதா, நாம அந்த அம்மாவை பத்தி அவ்வளவா எதுவும் கேட்டுக்கலையே. அந்த செக்ரட்டரியும் இவங்களை பத்தி எதுவும் கேட்டுக்கல. ஏன், இப்பதான் கேளுங்களேன். அவர் ஊர்ல இல்ல லலிதா, ஆனாலும் அவங்க நம்ம கிட்ட பழகின பழக்கத்துக்கு நாம அவங்க கிட்ட மங்கிட்டோமோன்னு தோணுது. ஏன்னா இப்படி தடால்னு ரொம்ப நெருக்கமா பழகிறவங்க கிட்ட நாம கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும். ஏன்னா நல்லா பழகிற மாதிரி பழகிட்டு அப்புறம் நாம அவங்கள நம்பி வீட்டை விட்டுட்டு போகும்போது வீட்டுல இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. எதுக்கும் பீரோல நகலாம் இருக்கா பாரு என்றான் சுரேந்தர். ஆமாங்க, எனக்கும் அந்த அம்மாவை பார்த்ததும் லேசா டவுட் வந்தது. ஏன்னா அவங்கள பார்த்தா ஆயா வேலை செய்யற பொம்பளை மாதிரியே தெரியல பாருங்க. ஏன் லலிதா, அந்த செக்ரட்டரி சார் தானே சொன்னாரு. ஏங்க, நாம ஏமாந்த மாதிரி அவரும் ஏன் ஏமாந்துருக்க கூடாது? இப்படி ஏமாத்துறவங்க அப்படிதான் எல்லார்கிட்டயும் நல்ல மாதிரி கலகலன்னு பழகுவாங்க. அப்பதானே யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அதுக்குதான். இப்படி இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போதே வாசலில் ஆட்டோ வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அதிலிருந்து அன்னபூரணி இறங்கினாள். அந்த ஆட்டோக்காரர் 2 மூட்டைகளை கொண்டு வந்து வாசலில் வைத்தார். அன்னபூரணி கையில் 2 பெரிய பைகளுடன் உள்ளே வந்தாள். அவளை பார்த்ததும் ராஜி கிளம்பி விட்டாள். என்ன அன்னபூரணிமா, என்ன இதெல்லாம் என்று அந்த மூட்டைகளை பார்த்து கொண்டே கேட்டான் சுரேந்தர். இதுவா, ஒன்னும் இல்ல. ஒரு மூட்டையில பொன்னி அரிசி, ஒரு மூட்டையில பருப்பு இருக்கு. இதுல காய்கறி பழம்லாம் இருக்கு என்று அனைத்தையும் எடுத்து வெளியே வைத்தாள் அன்னபூரணி. என்னம்மா, எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? ஆமா, இதுக்கெல்லாம் நாங்க பணம் கொடுக்கலையே என்றாள் லலிதா. அன்னபூரணி சிரித்து விட்டு, இது காசு கொடுத்து வாங்கினதில்ல, எங்க நிலத்துல விளைஞ்சது என்றாள் அமைதியாக. என்ன என்ன சொல்றீங்கம்மா என்றனர் இருவரும் கோரஸாக. ஆமா சார், இது எங்க நிலத்துல விளைஞ்சது. திருவாரூர் தான் என்னோட சொந்த ஊரு. அங்க எங்க தாத்தா பெரிய ஜமீன்தாரா இருந்தாரு. இப்போ எங்களுக்கு அங்க நிலப்புலன்லாம் இருக்கு. எனக்கு 2 பசங்க, 2 பேரும் அமெரிக்கால இருக்காங்க. ஆமா, அப்ப நீங்க ஏன் இங்க ஆசிரமத்துல இருக்கீங்க? உங்க பசங்க கூட போலியா? இல்ல, எனக்கு அங்கெல்லாம் போக பிடிக்காது. ஏன், உங்க பசங்க உங்களை பாத்துக்க மாட்டாங்களா? இல்லம்மா, என் பசங்க 2ம் தங்கம். அவங்க என் மேல உசிரியே வச்சிட்டு இருக்காங்க. பின்ன எதுக்கு நீங்க இங்க ஆசிரமத்துல என்று தயங்கினான் சுரேந்தர். அதுவா, எங்க வீட்டுக்காரருக்கு ஆக்சிடென்ட் ஆகி முதுகு தண்டுவடத்துல அடிபட்டு அவர் படுத்த படுக்கே ஆயிட்டாரு. அவருக்கு நான் தான் எல்லாம் செய்வேன். அப்ப அவர் முகத்துல ஒரு நிம்மதி தெரியும். அப்பதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது.
ஒரு ஆளு நல்லா இருக்கும் போது நாம அவங்களுக்கு 1000 செய்யலாம், நல்லா பழகலாம், அதெல்லாம் முக்கியம் இல்ல. அவங்க முடியாம இருக்கும் போது அவங்களுக்கு பக்கத்துல இருந்து தைரியம் சொன்னாலே போதும். அந்நேரம் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். அதுதான் அவங்க அந்நேரத்துக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஆறுதல். இததான் நான் என் கணவருக்கு கொடுத்தேன். அப்புறம் அவரை நிம்மதியா என் மடியிலேயே உயிரை விட்டாரு. அன்னிலிருந்து என் மனசுல ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். இந்த உடம்புல இனி உயிர் இருக்கிற வரைக்கும் முடியாம படுத்த படுக்கையில இருக்கிறவங்களுக்கு உதவியா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுதான் எங்க பசங்க எவ்வளவு கூப்பிட்டாலும் நான் அங்க போகல. அந்த ஊர்ல இருந்தா என்ன அங்க எல்லாருக்கும் தெரியும். நான் அவங்களுக்கு சேவை செய்யறத அவங்களால ஏத்துக்க முடியல. அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன். மாசம் ஒரு வாட்டி போய் நான் நிலத்துல விளையிற அரிசி, பருப்பு, காய்கறி, பழம் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஆசிரமத்துக்கு கொடுத்துடுவேன். பணமும் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். நீங்க கொடுக்குற சம்பளத்தையும் கொடுத்துருவேன். அதுதான் எங்க மேனேஜர் கிட்ட அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க வாங்கன்னு சொன்னாரு. எங்க வீட்டுக்காரரோட சமாதியில கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் வரும்போது இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவேன் என்றாள் அன்னபூரணி. அம்மா, நீங்க முதல்ல உட்காருங்க என்றார் சுதாகர் சேரில் இருந்து எழுந்து கொண்டு. பாத்தீங்களா, இதுக்குதான் நான் யார்கிட்டயும் என்னை பத்தி சொல்றதில்ல. நீங்க எப்பவும் போல என்கிட்ட நடந்துகிட்டா அது போதும். இந்த மரியாதையெல்லாம் வேண்டாம். அப்படி நீங்க பண்ணா நான் பேசாம கிளம்பிடுவேன். இல்லம்மா, இல்ல, நீங்க எங்கேயும் போக கூடாது. உங்களை போல ஆளுங்க, நல்ல மனசுள்ள ஆளுங்களை பாக்குறதே எங்க கொடுப்பனை. அப்படிப்பட்ட நீங்க எங்க வீட்டுல, அதுவும் எங்க கூட இருக்கீங்கன்னா நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இனிமே நீங்க எங்கேயும் போக கூடாது என்றார் சுரேந்தர். ஆமாம்மா, நீங்க எங்க அம்மா மாதிரி என்றாள் லலிதா. அன்னபூர்ணி சிரித்து கொண்டே பார்வதியிடம் சென்றாள். இத்துடன் பெரிய மனது கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.